பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். வசனத்தை வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4 2 வசனம். அதில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை உக்கிரானத்தில் உண்மையாயிருத்தல் என்ற வார்த்தை பார்க்கிறோம். உக்கிரானத்துவம் என்றால் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபெய்த்ஃபுல் இன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆக உக்கிரானத்தில் உண்மையாக இருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியமாக இருப்பதை பார்க்கும். காரணம், தேவன் இந்த பூமியில் மனிதனை உண்டாக்கி ஒவ்வொருவனுக்கும் ஒரு பிளேஸ்மெண்ட்டை கொடுத்து, ஒரு குடும்பத்தை கொடுத்து, வேலையை கொடுத்து, தேவன் ஒரு மனுஷனை ஒரு இடத்துல வாழ வைக்கிறார். வாழ வைக்கிற இடத்துல எந்த அளவுக்கு அவங்க தாங்கள் கொடுக்கப்பட்ட வேலைகளில், குடும்பத்தில், பொறுப்புகளில், ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறார்கள் என்பது தான் மிக முக்கியமாக இருக்கிறது. அநேகர் தங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அநேகர் தங்களுடைய பெற்றோர் என்கிற அந்த பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். சிலர் கணவன் என்ற பொறுப்பை தட்டி கழிப்பார்கள், மனைவி என்ற பொறுப்பை தட்டி கழிப்பார்கள். இப்படி பல காரியத்தை சொல்ல முடியும். ஆகவே தேவன் விரும்புகிற காரியம் உக்கிரானத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். தேவன் நம்ம நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம நம்பி பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நம்ம நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கிறார், நம்ம நம்பி ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நம்ம நம்பி சம்பாத்தனை கொடுத்துருக்கிறார். ஆகவே உண்மையாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர் நம்பி கொடுத்தார். முதலாக சிருஷ்டிப்பாகிய ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அவரை நம்பி ஒரு மிகப்பெரிய தோட்டத்தை கையில் கொடுத்தார். ஏதேன் தோட்டத்தை கையில் கொடுத்து முழு அதிகாரத்தையும் ஆளுகையும் கொடுத்தார். ஆனால் அவர்களோ அதில் உண்மையாக இல்லை. அந்த உக்கிரானத்தில் உண்மையாக இல்லாத காரணத்தினால பிசாசிடம் தோற்று போனார்கள், பிசாசிடம் விழுந்து போனார்கள். ஆகவே அன்றைக்கு விழுந்த மனிதன் இன்றைய வரைக்கும் விழுந்து கொண்டே இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே தான் இன்றைக்கும் அநேகர் தங்களுடைய உக்கிரானத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். தேவன் கொடுத்த பொறுப்பு, தேவன் கொடுத்த வேலை, தேவன் கொடுத்த ஊழியம், தேவன் கொடுத்த குடும்பம் இதை மறந்துவிட்டு அவர்கள் தங்களுக்கு சொந்தமான, தங்களுக்கு பிரியமான காரியத்தை செய்கிறதை நான் பார்க்க முடியும். உண்மை இல்லாத மக்களாக இந்த பூமியில் அநேகர் இருக்கிறதை பார்க்க முடியும். உண்மை இல்லாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே உக்கிரானத்துவத்தில் உண்மையுள்ளவர் என்று எண்ணி ஆண்டவர் இந்த ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். உண்மையுள்ளவர் என்று எண்ணி தேவன் நமக்கு பொறுப்பை கொடுக்கிறார். அந்த பொறுப்பை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்? சீஷர்களை அழைத்து 12 பேருக்கும் பொறுப்பில் கொடுத்தார். 12 பேரும் அவர் உருவாக்கினார். ஜெபம் கற்றுக் கொடுத்தார், ஊழியத்தை கற்றுக் கொடுத்தார், அற்புத சுகமளிக்கிறது கற்றுக் கொடுத்தார். ஆகவே எல்லோரும் அதை கற்றுக்கொண்டு பின்பற்றுவர்களாக மாறினார்கள். ஆகவேத்தான் அவர்கள் 12 பேர்த்தில் 11 பேரும் அந்த உக்கிரானத்துவத்தில் உண்மையாக இருந்தார்கள். ஆகவேத்தான் இன்றைக்கு தேசம் தேவனை, இயேசுவை சந்தித்து கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒருவன் உக்கிரானத்தில் உண்மையாக இல்லாமல் அவன் திசை மாறி போனான், வழி மாறி போனான். இன்றைக்கு நாம் எப்படியாக இருக்கிறோம் என்பது மிக முக்கியம். தேவன் நம்ம கொடுத்தவைகள் அநேகர் தங்களுடைய தேவன் கொடுத்த உக்கிரானத்துவத்தில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறத பார்க்க முடியும். திருப்தி இல்லை, இன்னும் எனக்கு வேறு இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் வேறு காரியமாக இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி தங்களுடைய சூழ்நிலையை மறந்து இன்னும் வேறு காரியங்களை யோசிக்கொண்டது பார்க்கிறோம். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் என்ன? நான் கொடுத்தவற்றிலே கொஞ்சத்திலே நீ உண்மையாக இருக்கிறாயா? நான் கொடுத்த வேலைகளில், ஊழியத்தில் உண்மையாக இருக்கிறாயா? அல்லது உக்கிரானத்துவமாக இருக்கிறாயா என்பதுதான் மிக ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. இந்த கிறிஸ்தவ உலகில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எந்த அளவுக்கு சீரியஸாக இருக்கிறோம், தேவன் கொடுத்த காரியத்தில் ரெஸ்பான்சிபிலிட்டியில் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பது தான் மிக முக்கியமாக இருக்கிறது பார்க்கிறோம். தேவன் பவுலை சந்தித்தார். பவுலுக்கு ஆண்டவர் ஒரு உக்கிரானத்தை கொடுத்தார். அது என்ன என்று சொன்னால், இயேசுவை எங்கெல்லாம் அவர் தூஷித்தாரோ அங்கே பிரசங்கம் பண்ண வேண்டும், எங்கெல்லாம் சபை இடித்தாரோ சபையை கட்ட வேண்டும், எங்கெல்லாம் மூப்பர்களை அவர் கொலை செய்ய தீர்மானித்தாரோ அங்கே மூப்பரை உருவாக்க வேண்டும். ஆக எதை அவர்கள் தீமையாக செய்தார்களோ தீமையை நன்மையாக மாற்றி பவுலுக்கு ஆண்டவர் திசையை மாற்றினார். திசையை மாற்றி கொடுத்தார், மாற்றி உக்கிரானத்தை கொடுத்தார். அந்த உக்கிரானத்தில் கொடுத்த வேலையில் பவுல் உண்மையாக இருந்தார். ஆகவேத்தான் பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுறது போல நீங்களும் என்னை பின்பற்றுங்கள் என்று தைரியமாக சொல்ல முடிந்தது. இன்றைக்கி எத்தனை பேர் நாம் சொல்ல முடியும் என்னை பின்பற்றுங்க என்று? எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி திறந்த புஸ்தகமாக இருக்கிறது? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கி ஓப்பனாக இருக்குது? எத்தனை பேருடைய வாழ்க்கை இன்றைக்கு தேவன் சமூகத்திலும் மனுஷ சமூகத்திலும் பிரியமாக இருக்கிறது, தேவன் விரும்புகிறபடியாக இருக்கிறது, மனிதர்கள் பிரியப்படும்படியாக இருக்கிறது? இதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது நம்முடைய உக்கிரானத்துவத்தை நாம் என்னவென்று அறிந்து கொள்ள முடியும். எந்த நிலைமையில் நாம் போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சரியாக நிதானித்து அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் கொடுத்த பொறுப்பில் உண்மையாக இருப்போம், அந்த உக்கிரானத்தில் உண்மையாக இருப்போம். தேவன் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கலாம். அப்போ நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கேட்ட வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்த உக்கிரானத்தில்
உண்மையாக இருக்க ஆண்டவர் கிருபை செய்வீராக. உங்களோட கருத்தில் தாழ்த்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடட்.